சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய திரு வார்த்தைக்கு முன்பதாக உம்முடைய அடிமைகளாகிய என்னையும் எங்களையும் நீ ஜீவன் சுகம்பெலனோடு அமர செய்த உம்முடைய கிருபைக்காகவே துதிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே எங்களை காட்டிலும் நல்லவர்கள் நீதிமான்கள் அநேகர் இருக்கும் பட்சத்தில் பாவிகளாகி எங்களோடு பரிசுத்த கடவுளாகி நீர் பேச நீர் விழைந்தீரே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விரும்புகிற போதிலும் ஆண்டவரே தகுதியற்ற எங்களுக்கு உம்முடைய வார்த்தை எங்களுடைய தாய் மொழியிலே நீர் தந்தருளி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் தந்த இந்த திருவெளிப்பாடாகிய பரிசுத்த வேதாகமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த பிரசங்க வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த பிரசங்கிமார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசும். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் பேசும் தெய்வம். நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆகவே நீர் எங்களோடு பேசும். நாங்கள் பாடின வண்ணமாக ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் கர்த்தாவே கற்பாறையைப் போல இருக்குமானால் உம்முடைய வல்ல சம்மட்டி ஆகிய திருவசனத்தை கொண்டு அதை உடையும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் இருமாப்பும் எங்கள் இருதயம் கடினமும் உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் கொள்ளாதபடிக்கு என்னையும் எங்களையும் ஆண்டவரே நீர் நொறுக்கும், நீர் உடையும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு கர்த்தாவே நாங்கள் முற்றிலுமாய் எங்களை ஆண்டவரே தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, பல வேளைகளில் நாங்கள் சோதனையோடு நாங்கள் வேதனையோடு அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு அமர்ந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே எங்களை தேற்றும் ஔஷதம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஔஷதத்தினாலே நீர் எங்களுடைய பலவீனங்களை குணமாக்கும், எங்களுடைய பாவ ரோகங்களை குணமாக்கும். ஆண்டவரே, எங்களை பரிசுத்த வாழ்வுக்கென்று உம்முடைய வசனத்தினாலே உயிர்ப்பியும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை ஆண்டவரே இந்நாள் முதற்கொண்டு நிலை நிறுத்தும். உம்முடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே அதை விட்டு விடாமல் இருக்க நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, சாத்தானானவன் விதையாகிய வசனத்தை ஆண்டவரே எங்களிலிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வைத்து நாங்கள் அவனை வென்று அவனை வெற்றி சிறக்க நீர் உதவி செய்தள்ளோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் வாலிபர்களுடைய கூட்டம் நாங்கள் நடத்தினோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, அது ஒரு திருச்சபை ஊழிய திட்டமிடுதலாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா வாலிபர்கள் ஆராதனைக்கு பிறகு உட்காந்து 3:30 மணி வரைக்கும் அவர்களுடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதோடு கூட நிறுத்தாமல் திருச்சபைக்கு எது முக்கியம் அப்படின்றத நாங்கள் அந்த நாட்களில் சிந்தித்தோம். ஒரு திருச்சபை வளருவதற்கான முக்கிய காரணிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அதை சிந்தித்தோம். மதியத்துக்கு அப்புறம் தான் ஊழியத்தை குறித்து திட்டமிட்டோம். ஏன் இதை உங்கள்கிட்ட பகிர்றேன்னா, ஒரு கமிட்டியோ ஒரு போதகரோ ஒரு ஊழியத்தை திட்டமிடுறதுனால திருச்சபையார் அதில் ஈடுபாடு கொள்வார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அது அப்படி நினைத்தால் அது சாத்தியமும் ஆகாது. யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு யாரோ ஒருத்தர் அதில் கலந்து கொள்றதுக்கும் அது பேர் என்ன சிங்க்ரனைஸ்னு வாங்குவோம். அதை ஒத்தே போகாது. அப்போது எல்லோரும் திட்டமிடணும். இப்போ ஏன் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் நம்ம எல்லோரும் செய்கிறோம்? ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா வேலையும் எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இங்கே ஊழியம் வந்து யாரோ ஒருத்தர் திட்டமிட்டது நான் ஏன் செய்கிறதுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. முக்கியஸ்தர்களே அப்படி இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். வாலிபர்களாக ஒரு வருட ஊழியத்தை திட்டமிட்டுட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஊழியத்தை திட்டமிட்டுட்டாங்க. இப்போது அதில் கேம்ப் வந்துருச்சு. அவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூடுகை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சண்டே கிளாஸை நடத்துறதுக்காக அவங்க முன் வந்துட்டாங்க. பார்த்துங்க, ஒரு நாளில் வாலிபர்கள் உட்கார்ந்ததுனுடைய பலன் என்ன? ஊழியங்கள் திட்டமிடப்பட்டது. அதை நடத்துறதுக்கு கடவுளுடைய, அதாவது குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். அப்போ ஜெயம் கர்த்தரால் வரும். ஆனால் ஆயத்தம் நமக்கு தேவையே. இப்போ சகோதரர் ராஜி சொன்னதை நான் இங்கே வழிமொழிகிறேன். என்னென்னா, நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் கொல்லக்கூடாது. எனக்கு இந்த சபை என்ன செஞ்சுது, என்ன இந்த சபை என்ன விசாரிச்சுது, போதும். விசாரிச்சுது செஞ்சதெல்லாம் போதும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம யாரை விசாரிக்க போகிறோம்? என்ன பாஸ் விசாரிக்கலை, என்ன ராஜ் என்ன விசாரிக்கலை, என்ன ஆனந்த் என்ன விசாரிக்கலை. அம்மா நீ யாரை விசாரிச்ச? விசாரிக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் வரங்களில் விசாரிப்பு ஒரு வரம். இந்த கணபதி ஐயா வந்திருக்கிறாரு, அவரை விசாரிச்சார்ல. அப்போ கடவுள் பரிசுத்த ஆவி அவருக்கு மட்டும்தான் இருக்குதா? பரிசுத்த ஆவி அவருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டீர்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க, அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியை அந்த நாளில் பெற்றுக்கொண்டீர்கள்னு விசுவாசிக்கிறீங்களே. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருப்பாருங்க. நான் விசாரிக்கிற வரம் உங்களிடத்தில் இருக்கணும், ஜெபிக்கிற வரம் இருக்கணும், விசுவாசிக்கிற வரம் இருக்கணும், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருக்கணும். நான் பரிசுத்த ஆவியின் வரங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒன்று இருக்குதுன்னே. ஆக நாம் உட்காரணும், ஊழியங்கள் என்ன என்று நாம் விவாதிக்கணும், நம்ம ஊழியங்களை திட்டமிடணும். திட்டமிடுவது மாத்திரமல்ல, நாம் எதை திட்டமிட்டோமோ அதை ஜெபத்தோடும் வேத வசனத்தோடும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் நாம் செயல்படுத்த வேண்டும். இது பிரசங்கம் அல்ல. இப்போ யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நம்ம கடந்த வாரத்தில் யாக்கோபு 2 முடிச்சிட்டோம். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரோடு தொடர்புடைய பகுதி. நம்ம எல்லாருக்கும் அது இருக்குது இல்லை? என்ன இருக்குது? யாக்கோபு இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, நான் சில நேரத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். எந்த அடிப்படையில் கேள்வி கேட்க விரும்புகிறேன்னா, எங்கள் விசுவாச மக்கள் ரொம்ப வேதத்தின் மீது மிக பற்றுள்ளவர்கள். ஐயா அடுத்த வாரம் 3ஆவது அதிகாரம் கண்டிப்பாக ஒரு பிரசங்கம் பண்ணுவார், அதனால் நாங்கள் படிச்சுட்டு போவோன்ற நம்பிக்கையில் வந்திருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ உங்களை கேள்வி கேட்க போகிறேன். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நாக்கு இருக்குதுல்ல? நாக்கு இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஆமாம், அந்த நாக்கு பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பேசி முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாக்கு பண்ணுற விஷயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பேசுகிற ஏன் நாக்கு சேர்த்து தான். நாவை அடக்க வேண்டும், அதான் இன்றைக்கி தலைப்பு. இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு நாவை அடக்க வேண்டும். 3ஆவது அதிகாரம் யாக்கோபு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 to 12 வசனம் வரைக்கும் நாம் தியானித்து முடிப்போம். யாக்கோபு ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரத்தில் யாக்கோபை முடிக்க பார்ப்போம். வாசிக்கலாங்களா? யாராவது வாசிங்க. போதும். 1வது வசனம் சொல்லுது, திரும்பமாக யாக்கோபு சிதறடிக்கப்பட்ட யூதர்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு? என் சகோதரரே. அப்போ இந்த வசனம் யாருக்குடையது? யாக்கோபு யாருக்கு எழுதுறாரு? யார் அவங்க? யூத மதத்தினரா? அவங்க யூத மதத்தினரா? இல்லை, அவங்க பிறப்பால் யூதர்கள், ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யூதர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் விசுவாசிகளாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு யாக்கோபு எழுதுகிறார். என்ன பற்றி எழுதுகிறார்னா, விசுவாசிகள் நாவை எப்படி அடக்க வேண்டும் என்று எழுதுகிறார். யார் நாவை அடக்கணும்? நம்ம மற்றவங்கள சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த உலக மனுஷங்க எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் யாக்கோபு இந்த உலக மக்களுக்கு எழுதலை,
எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏதோ சிந்தனையில் போயிட்டீங்களா? நம்ம எப்படி எல்லாம் பேசணுன்றதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, கொஞ்சம் முடிச்சிட்ட பிறகு அதை சிந்திக்கலாம். இந்த உலக மக்கள் திருந்த வேண்டும் என்று யாக்கோபு எழுதலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த வசனமும் செயல்படாது. ஏன்னா அவங்க பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வசனம் அவங்கள உயிர்ப்பிக்காது. கடவுள் அவர்களை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டால் ஒழிய அவங்களுக்கு அந்த வசனம் செயல்படாது. அப்போ இந்த வசனம் யாருக்கு எழுதப்படுது? என் சகோதரரே, உங்களில் அநேகர் அதிக அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகர்கள் எங்கேருந்து வராங்க? நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு கமிஷனரை என்ன பண்ணார், ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்போது அப்போ அந்த கமிஷனர் கேள்வி கேட்டார், இந்த சென்னை பட்டணம் திருந்த வேண்டுமானா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அவங்க சொன்னாங்க, போலீஸ் ஒழுங்காக இருக்கணும், கமிஷனர் கரெக்டாக இருக்கணும், அவங்க கரெக்டாக இருக்கணும், இவங்க கரெக்டாக, முதலமைச்சர் கரெக்டாக இருக்கணும், அமைச்சர்கள் கரெக்டாக இருக்கணும், அவங்க ஊழல் செய்யக்கூடாது, இவங்க கஞ்சாவை அனுமதிக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த கமிஷனர் கேட்டார், கமிஷனர் எங்கேருந்து வராரு? முதலமைச்சர் எங்கேருந்து வராரு? மக்கள்கிட்ட இருந்து தானே முதலமைச்சரோ கமிஷனரோ அரசாங்க அதிகாரிகளோ வராங்க. அப்போது மக்கள் சரியாக இருந்தால் அவங்களேருந்து வர ஒரு முதலமைச்சர், மக்கள் சரியாக இருந்தால் அவங்களேருந்து வர கமிஷனர் சரியாக இருப்பார்னு அந்த கமிஷனர் சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்டவர் வாயை மூடிட்டு போயிட்டார். இப்போது உங்களில் போதகர் ஆக, ஆமாம், அப்போ போதகர்கள் எங்கேருந்து வராங்க? ஆமாம், இப்போ போதகர் விசுவாசிகள் மத்தியிலிருந்து வருகிறார். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு போதகர் ஆகணும்னு விருப்பம் இருக்குது. சரிங்களா? தன்னையே தானே போதகர் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இல்லை, இந்த திருச்சபையிலேருந்து போன நிறைய பேர் பிஷப்பெல்லாம் ஆகிட்டாங்களாம். இல்லை, ரொம்ப சந்தோஷம்தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வேத வசனம் முதல் எச்சரிப்பை யாருக்கு கொடுக்குதுன்னா, விசுவாசிகள் மத்தியிலேருந்து போதகராய் எழும்புகிறவர்களுக்கு கொடுக்குது. போதகருக்கு தான் கொடுக்குது. கரெக்ட், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நானே என்ன பக்காவாக டேமேஜ் பண்ணிப்பேன். சரிங்களா? அப்போ போதகர்களுக்கு கொடுக்கிறது. ஏன் அந்த போதகர்களுக்கு கொடுக்கறதுன்னா, அதுதான் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இல்லை, அதிக ஆக்கினை அடைவோம். ஏன் இந்த எச்சரிக்கை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுது? உங்களில் அநேகர் போதகராக இருப்பது. இந்த பழைய பழமொழி ஒன்று இருக்குது, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். ஒரு தடி கொடுத்துட்டா போதும், அவர் தண்டல்கார ஆகிடு, காசு கொடுன்னா எதுக்கு முடியுமா? யார் தண்டல் கொடுத்தாங்களோ அவங்க தானே காசு வாங்க முடியாது. நீங்கள் தடி எடுத்துன்னு போய் 10 பேர்கிட்ட தண்டல் வாங்கி பாருங்க. நீ யாரை கேட்கலாம், அவன் நல்லா உங்களை நான் வாசித்து அனுப்புவான். இல்லை, யாரா நீ என்கிட்ட காசு கொடுத்தேன்னு வாங்குற, தடி எடுத்தால் நீ தண்டல்கார ஆகிடுவியா? என்கிட்ட காசு கொடுத்தது ஆகிடுமா? அப்படின்ற நிலைப்பாடுக்கு வந்துருமே. அந்த மாதிரி பைபிளை தூக்கி இப்படி வச்சா நான் போதகர், நான் அப்புறம் என்னங்க இந்த வார்த்தைங்கள்லாம் நான் ரொம்ப வியப்பாக பார்க்குறேன். போதகர், ரெவரண்ட், சுவிசேஷகர், அப்புறம் ரயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், ரெவரண்ட்டு, ஆயரு, பிஷப்பு, அப்புறம் ஆயர், பேராயர், பிரதம பேராயர், அப்புறம் கடைசியில் போப்பில் போய் முடிஞ்சிச்சுல. இந்த பைபிளை இப்படி கையில் வச்சிட்டா நான் போதகர் அப்படின்னு நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்களுக்கு எனக்கும் ஒரு எச்சரிப்பை கடவுள் கொடுக்குறார். என்ன எச்சரிப்பு? யார் போதகராய் ஆக விரும்புகிறார்களோ, அப்படி தானே வருது, உங்களில் அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. அப்போது ஏன் போதகராக விரும்பக்கூடாது? ஏனென்றால் அவர்கள் இரட்டிப்பான நியாய தீர்ப்புக்கு பங்குதாரர்களாய் மாறுகிறார்கள். நாங்கள் மாறிட்டோம், நீங்கள் மாறாமல் இருக்கிறீங்க, அதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். அவர்களுக்கு இரட்டைத்தனையான ஆக்கினை இருக்கிறது. ஏன்? அவர்கள் பேசுகிற வசனம், அவர்கள் பேசுகிற வார்த்தை, நான் அடக்கத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், நான் அவை அடக்க வேண்டும். அவர்கள் பேசுகிற வார்த்தை அவர்களையே நியாயம் தீர்க்கும். சரிங்களா? அப்போது இந்த இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அவர்களுக்கு உண்டு. அப்போது வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் அவர்கள் எதை போதிக்கிறார்கள் என்பது மிக அவசியம்.
ஏன் ஏன் இன்றைக்கி இந்த வசனத்தை போதகர்கள் விளக்குவாங்களான்றது எனக்கு தெரியல. நான் இதை படிக்கும்பொழுது நான் இதை விளக்கணும்னு முற்பட்டேன். ஏன் இன்றைக்கி திருச்சபைகளில் பிரிவு? ஏன் இன்றைக்கி திருச்சபைகளில் பிரிவு? நம்ம 30 முக்கோடி தேவர்கள் இந்து தெய்வங்கள் சொல்கிறாங்க. 30 முக்கோடி நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அது தெரியுமான்றது தெரியல. 30 கோடிக்கும் அதிகமான தேவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கு. அவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் தான் இத்தனை சாமியை வணங்குறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரே பைபிள் தானே வச்சுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஏன் இத்தனை பிரிவு? கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா? ஆமாம். நாங்கள் பேப்டிஸ்ட்ன்றீங்க, பெண்டிகாஸ்ட்ன்றீங்க, இசிஏன்றீங்க, சிஎஸ்ஏன்றீங்க, அப்புறம் ஏஜின்றீங்க, அப்புறம் சிபிஎம்ன்றீங்க. எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? ஏன் இவ்வளோ பிரிவு? ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஆனால் உங்களுக்கு ஒரே ஆவி, ஆனால் உங்களுக்குள்ள இத்தனை ஆவி ஏன்? இதுக்கு காரணம் போதகர். இதுக்கு காரணம் யார்? விசுவாசிகளை பிரித்தாங்க போதகர்கள் தான். நாங்கள் சொல்கிறது தான் சத்தியம், நாங்கள் சொல்கிறது தான், நான் பேசுகிறது தான் போதனை. பைபிள் பேசுறதுலாம் இல்லைங்க, நான் சொல்கிறது தான். பைபிள் விளக்குறதுலாம் இல்லைங்க. அது கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. பைபிளெல்லாம் பைபிளை கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது. நான் ஊழியம் பண்ண போகும்போது நீங்களாம் பொருந்து கூட இருக்க மாட்டீங்க. யார் பேசுறது? போதுக்கு. எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது. நல்லா நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு போமா தயவு செஞ்சு அப்படின்ற போதகர்கள் தங்கள் வார்த்தையினால் அநேகரை தவறான பாதையில் ஆகவே அவங்களுக்கு ஆக்கின இருக்குதுங்க. எப்போ அவர்கள் ஆக்கினைக்கு நீங்களாக்கப்படுவார்கள்? வழியும் சத்தியமும் ஜீவனுமான கடவுளை அவர்கள் காண்பிக்கும் பொழுது எத்தனை வழி இருக்குது, எத்தனை சத்தியம் இருக்குது, எத்தனை ஜீவன் இருக்குது. அதுக்கு தான் அந்த 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 இயேசுவே, அந்த வேன்றது என்ன தமிழ் இலக்கணம்னு தெரியல. இல்லை, இயேசுவும் வழி அல்ல, இயேசுவும் சத்தியம் அல்ல. வே அதான் அது இந்த இலக்கண இது எனக்கு மறந்து போச்சு. அது வே அப்படின்னா அவர் மட்டுமே. அப்போ சத்தியம் அவர் மட்டுமே. இயேசுவும் ஒரு சத்தியம், இதுவும் ஒரு சத்தியம். அப்படி போயிடாதீங்க. அப்படி போகிறவங்களை நம்பியும் போகாதீங்க. அதான் எச்சரிப்பு. அப்போ அநேகர் உங்களில் போதுகிறாக. அப்போ இப்போ என்ன பாச சொல்ல வர்றாரு? என்ன தவிர நீங்கள் யாரும் போதுகிறாகக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரா? இல்லை இல்லை. போதகம் என்பது அழைப்பு. போதகம் என்பது அழைப்பு. யார் அழைக்கிறது? தினகர் அழைக்கிறது இல்லை, டேவிட் சண்முகம் ஐயா அழைக்கிறது இல்லை, கடவுள் அழைக்கிறார். மோசேவை அழைச்சார் பாருங்க. மோசேவை எப்படி அழைச்சாரு? இப்போ இந்த போதகர் அழைப்பிலே முடிஞ்சு நம்மளுக்கு இதை பிரசங்கம். மோசேவை எப்படிங்க அழைச்சார்? எங்கே இருந்தான்? ஆடு மேய்ச்சிக்கின்னு இருந்தான். ஆடு மேய்ச்சிக்கின்னு இருந்தான். அவனுக்கு என்ன பட்டம் இருந்தது? இந்த பைபிள் காலேஜுக்கு போனான். அவனுக்கு என்ன தகுதி இருந்தது? கொலைகாரன்ற தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருந்தது? மோசேக்கு என்ன தகுதி இருந்தது? ஆனால் அவனே கடவுள் அழைச்சார். இல்லை, அழைச்ச பிறகு அவன் ஒன்று சொன்னான் பாருங்க. மோசே கில்லாடிகளாம் கில்லாடி. மோசே யார்? கில்லாடிகளாம் கடவுளுக்கே காரணம் சொன்னான் பாருங்க. ஆனால் இப்போ மோசேவுக்கும் கில்லாடிகள்லாம் உருவாயிட்டாங்க. யாருங்க? இந்த போதகரை விட்டு பரவாயில்ல பிடிச்சிங்க. இன்றைக்கி மோசையோட கில்லாடி ஆகிட்ட யாருங்கண்ணா? ஐயா சொல்லிட்டார் போதகர்ன்னு. கரெக்ட், போதகர் தான். ஆனால் விசுவாசிகளும் கடவுளுக்கு காரணம் சொல்கிறல. ஏன்பா நீ சபைக்கு வரல? ஐயா ஐயா வேலை பிரச்சனைங்க ஐயா. பார்த்தீங்களா மோசே என்ன சொன்னார்? பா உன்னை அழைத்திருக்கிறேன், இஸ்ரவேல் மக்களை 400 வருஷம் அடிமைத்தனமாக இருக்கிற மக்களை நீ விடுவிக்க வேணும், நீ வாப்பா அப்படின்னா, ஐயா நான் 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 திக்குவாய் உடையவன். திக்கும் ஐயா. கொலை பண்ணும்போது திக்கலை, திக்கிச்சா கொலை பண்ணும்போது திக்கலை. அதிலெல்லாம் தடை இல்லை. பாவம் செய்கிறதுக்கு நமக்கு எந்த தடையும் இல்லை.
நம்ம நம்ம பேசுகிறோம் பாருங்க, மற்றவங்களை திட்டுறோம், மற்றவங்களை சபிக்கிறோம், அதுக்கெல்லாம் திக்காது. ஆனால் சுவிசேஷம் சொல்ல மட்டும் திக்கும். காரணம் என்னென்னா, ஐயோ ஆண்டவருடைய வசனம், ஐயா அதை நான் அப்படியே அசால்ட்டாக பேச முடியாது. ஆனால் எதெல்லாம் அசால்ட்டாக பேசுவேன், மற்றது எல்லாத்தையும் அசால்ட்டாக அடிச்சு விடுவேன். இல்லை, மோசேவை கடவுள் அழைத்தார். அப்போது போதகர் ஊழியம் என்பது அழைப்பு. எனக்கு பைபிள் நல்லா விளக்க தெரியும், ஆகவே நான் போதகர் ஆகிடுறேன். இல்லை, எங்கள் அப்பா ஒரு சிறந்த போதகர், ஆகவே நான் போதகர் ஆகிடுறேன். இல்லை, எங்கள் அப்பா ஒரு சிறந்த டீக்கன், ஆகவே நான் டீக்கன் ஆகிடுறேன். இல்லை, போதகர், உதவிக்காரர், அப்புறம் மூப்பர் என்பது அழைப்பு. நல்லா 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 தெளிவாக மண்டியில் ஏற்றிங்க. நான் பேசிட்டு வேதம் இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன், இப்போ எஸ்ரா ஐயா அவங்க மகள் ஆகிட்டார் பாரு, அதுமாரி என் பொண்ணு ஆகிடலாம்ல. என்ன ஆகிடலாம், ஏதோ ஒரு நடத்துகிற சபைக்கு அடுத்தது அந்த அம்மா தான் ஊழியக்கார், அப்படியா? இல்லை, வேதம் சொல்லுது ஆண்களுக்கு பெண்கள் போதிக்கக்கூடாது. போதக அழைப்பை போதகர்கள் உறுதி செய்ய வேண்டும். விசுவாசிகள் அந்த அழைப்பை உறுதி செய்யணும். உங்களை போதகராக கடவுள் அழைக்கலாம். விசுவாசிகள், முக்கியமாக ஆண்களை போதகர்கள் அழைக்கலாம். ஆனால் அந்த அழைப்பு கடவுளிடத்துலேருந்து வர வேண்டும். யாரோ ஒருத்தர் உங்களை நீ படிப்பா, நீ ஆயிடுப்பா, நல்லா பேசுகிற ஐயா, நீ போதகர் ஆகிடு, அப்படிலாம் இல்லை. நல்லா பேசிட்டு போதகராகணும்னா அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறார் பாருங்க, சாலமோன் பாப்பையார் நல்லா பெரிய சபையில் போதகராக அப்படி இல்லைல்ல. ரைட். அப்போது உங்களில் அநேகர் நியாய தீர்ப்பு அடைவோம் என்று அறிந்து, அப்போது ஈஸியாக போதுகிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த வசனத்தை படித்து அப்படி துணிகரம் கொள்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல எனக்கு நியாய தீர்ப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போது போதகர்களுக்கு அதிக அவர்கள் பாவம் செய்யக்கூடிய அதிக என்னம்மா வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பிரசங்க வேலையே அப்படி மாறிடுது. சில நேரத்தில் பிரசங்க பண்ண வந்தது ஏதோ, ஆனால் பேசிகிட்டு இருக்கிறது ஏதோன்ற மாதிரி ஆகிப்போச்சே, அப்படி தானே? சில நேரங்கள் அப்படி ஆக்கிடுதில்ல. இப்போ நீங்கள் கூட நான் கூட பிரசங்கம் பண்ணோம் அப்படின்றத ஒரு அந்த ஒற்றை நோக்கத்தோடு வருவேன். திடீர்னு யாராவது எழுந்து வெளியே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிரசங்க நோக்கமே மாறிடும். இப்போ இதனால் என்ன ஆகிறேன், நான் பாவம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன். ஆகவே இந்த வசனத்தை இதுக்கு மேலே நான் விளக்க விரும்பலை. நீங்கள் இன்னும் அதிகபட்சமாக ஏன் பாஸ்டர் பெண்கள் ஆண்களுக்கு போதிக்கக்கூடாதுன்னா நீங்கள் அதை குறித்து நம்ம விவாதிக்கலாம், பேசலாம். ஆக போதகர்களாக விரும்ப கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் காட் கால்ஸ் யூ. கடவுள் உங்களை அழைத்தால் ஒழிய நீங்கள் போதகராக விரும்பக்கூடாது. ஏனென்றால் போதகர்கள் ஏற்கனவே அதிக ஆக்கினைக்கு அடைய அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 2வது வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் அடுத்தது உங்களுக்கு வந்துட்டார் யாக்கோபு. யாருக்கு வந்துட்டார்? இவ்வளோ நேரம் போதகரை பிடிச்சி என்ன பண்ண வாட்டுன்னு வாட்டினீங்களே. போதகர் மட்டும் தவறுறவர் கிடையாது, நாமும் எல்லாவற்றிலும் தவறுகிறோம். அப்போது நாம் இயல்பாகவே மனிதர்களாக நாம் என்ன செய்கிறோம், அநேக காரியங்களில் தவறுகிறோம். யார் இங்கே நீதிமான்? இல்லை, யார் இங்கே தவறே செய்யாதவர்? இந்த உலகத்தில் தவறே செய்யாதவர் ஒருவர் உண்டா? ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அப்போது எல்லாரும் வழி தப்பி போனோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இவ்வுலகத்தில் நாம் இயல்பாகவே, சரிங்களா, எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ, இவ்வுலகம் பாவத்தினாலே கரைப்பட்டதோ, அதிலிருந்து மனிதர்கள் இயல்பாகவே தவறு செய்ய கூடியவர்களாய் மாறி போனார்கள். நம்ம சித்தத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேணும். நல்லா கவனிக்கிறீங்களா? சித்தம் சொல்கிறோம்ல, வில். இந்த சித்தம் என்ன நினைக்குது தெரியுமா? எப்போவுமே கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் சிந்திக்குது, செயல்படணும்னு நினைக்குது. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா?
இந்த சித்தம். இப்போ உதாரணம் நான் சொல்லட்டுமா? கடவுள் சொல்கிறாரும்மா 8:30 மணி ஆராதனைக்கு நீ சீக்கிரம் 8:30 மணிக்கு வந்துருமான்றார். இது கடவுள் சொல்கிறதா இல்லையா? கடவுள் சொல்கிறதா நாங்கள் சொல்கிறதா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கடவுள் சொல்கிறதுன்னு? ஆனால் இந்த சித்தம் என்ன தெரியுமா நினைக்குது? என்ன நினைக்குது? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் தூங்குன்னு நினைக்குது. இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். நாங்கள் எழுந்து பார்த்தா 7:15. ஆனால் ஸ்கூலுக்கு 7 மணிக்கு அப்புறம்லாம் எழுந்ததே கிடையாது. இப்போ நாளைக்கு பாருங்கள் 5:30க்கெலாம் அலாரம் வந்துடும் எங்கள் வீட்டில். ஆனால் நாங்கள் லேட்டாக வரல சபைக்கு, நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்டோம். தயவு செய்து உங்கள் சித்தத்தை நீங்கள் கடவுளத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், உம்மை விருப்பம். நீங்கள் குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணி லேட்டாக வந்து ஆராதனை செய்து அந்த ஆராதனை அர்த்தமற்ற ஆராதனையாக இருக்கிறத விட நீங்கள் நேரத்தோடு வந்து குளிக்காமல் கூட நேரத்தோடு வந்து என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ எப்படியே பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்க, குளிக்காமல் ஆராதனைக்கு வரலாமா? நான் அதை கேட்குறேன், லேட்டாக ஆராதனைக்கு வரலாமா? எது சிறப்பு? இப்போ நீங்கள் குளிக்காமல் இருக்கிறதுனால இப்போ நான் நீங்கள் ஆண்டவர் வரப்போகிறாருங்க. ஆண்டவர் வரப்போகிறார்ல, வர அப்போது நீங்கள் குளிச்சிருப்பீங்கன்னு ஏதாவது உத்தரவாதங்குதா? என் மகன் குளித்த பிறகு நான் வந்து வருவேன், தூக்கிட்டு போவேன் வரா. இப்போ குளிக்காமல் நீ பரலோகத்துக்கு போகிறல்ல, குளிச்சுட்டு லேட்டாக வந்து ஆராதனை பண்ணுறதுல என்னங்க ஆராதனை ஒழுங்கு போடும்? அதுக்காக நீங்கள் என் பேச்சை ரொம்ப லிட்டரலாக எடுத்துக்காது. அதை விட இது சிறந்ததுன்னு சொல்கிறேன், நல்லா கவனிக்கணுங்க. நீங்கள் ராத்திரி சீக்கிரமாக தூங்குங்க. சனிக்கிழமை ராத்திரி சீக்கிரமாக தூங்குங்க. உங்கள் வீட்டில் டிவியெல்லாம் சீக்கிரமாக ஆஃப் பண்ணுங்க, ஃபோனெல்லாம் சீக்கிரமாக ஆஃப் பண்ணுங்க. நாம் அநேக விதத்தில் தவறுகிறோம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒன்று தான் இப்போ நான் சொன்னேன் இல்லை, நாம் காணிக்கை கொடுப்பதில் தவறுகிறோம், நாம் தசம பாகம் கொடுப்பதில் தவறுகிறோம், நாம் ஊழியம் செய்வதில் தவறுகிறோம். முக்கியமாக இன்றைக்கி யாக்கோபு விஷயத்தில் நாம் பேசுவதிலே தவறுகிறோம். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோன்னு தெரில. இப்போ பேசிகிட்டு இருக்கிற நானே கடந்த நாட்களில் சோதிக்கப்பட்டேன். கோபம் வந்தால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. என்னங்க பாஸ்டர், இப்படிப்பட்ட பாஸ்டர் உட்காந்து என்கிட்ட எங்களுக்கு போய் இப்படி பேசுங்கன்னு சொல்லிங்கிறீங்களா? நான் தான் சொல்ல முடியலை. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைகளை நான் அனுபவித்து கொண்டு நான் இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என் கோவத்தை கண்ட்ரோல், என்றைக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு ஜெபம் பண்ணுறனோ அன்றைக்கி தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அது நிலவில் என் குடும்பம் நிற்கும், என்னை அப்படி நிறுத்தும். ஆமாம், என் மகள் நிறுத்துவாங்க, மனைவி நிறுத்துவாங்க. ஆமாம், கரெக்ட். அப்போ தான் கண்ட்ரோல் பண்ணுமா, இவங்க கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க இல்லை. அதாவதுங்க, நான் என் மகளுக்கு சொன்னேன், இந்த ஃபேனு ஓடுதில்ல, ஃபேனு ஓடாதன்னா ஃபேனு ஓடாத நின்று போய்ட்டுமா? ஃபேன் ஓடக்கூடாதுன்னா என்ன பண்ணோம்? கரெக்டுங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். சுவிட்சு எங்கே இருக்குதோ அங்கே ஆஃப் பண்ணும். ஒரு மனுஷனை கோவப்படாதன்னா ஒரு அம்மாவை கோவப்படாதம்மா, ஐயா வந்து கோவப்படாதம்மான்னா எப்படி கோவப்படாமல் இருப்பாங்க? தலை ஆடுது, அம்மானவனே தலையெல்லாம் ஆடுது இல்லைங்க. நல்லா சிந்திக்கணும் நம்ம. அதனால தான் உலக மனுஷன் சொன்னான், கொலை பண்ணுறவனுடைய கொலைக்கு தூண்டுறவன் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு. இப்போ யார் அக்யூஸ்டுன்றது நீங்கள் வீட்டுக்கு போய் முடிவு பண்ணிங்க. அதுவே இப்போ பெரிய பிரச்சனை ஆகும். பாஸ்டர் முடிவு பண்ண சொல்லிட்டார், நீயா நானா அக்யூஸ்ட் இல்லை. நாம் தவறுகிறோம், வார்த்தையில் தவறுகிறோம். யார் இடத்துல பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம். பேசுகிற நான் யார்? ராமூர்த்தியுடைய பிள்ளையா? எங்கள் அப்பா என்ன வேணாலும் பேசுவாருங்க, நான் பேச முடியுமா? முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை. இந்த சிந்தனை தான் வரவே மாட்டேங்குது. கோவப்படும் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாம், ஆனால் கோவப்படும் போது
நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலிங்க பாஸ்டர் அப்படின்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே ஆளப்படவில்லை என்ற அர்த்தம். என் சுயம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் போதும். ஒருவன் சொல் தவறாதவனானால்னா வாக்கு கிடையாது, ப்ராமிஸ் கிடையாது. நம்ம சொன்ன சொல் தவறா தன் வார்த்தையை அடக்குகிறவனானால் அவன் பூரண புருஷனாக இருப்பான். அவன் அப்படி வில் பி a perfect who controls the tongue. ஒருவன் யார் தன் நாவை அடக்குகிறானோ அவன் ஒரு முழு மனிதனாக முழு மனுஷியாக இருப்பாள். அப்படிப்பட்டவங்களே நம்ம சபையில் பார்க்க முடியுமா? நம்ம என்னம்மா பார்க்க வைக்கணும். அதான் பார்க்க வைக்கணும்னா பவுல் சொன்னார் பாருங்கள், கலாத்தியருக்கு என்ன சொன்னார்? நான் பிரம்பை வரட்டுமா? அப்படி தான் பார்க்க வைக்க முடியுமான்னு தெரியல. அப்படின்னா என்ன? நாம் கரெக்ட் அம்மாவோடு நாம் செய்யணும். எப்போ செய்யணும்? இப்போ அம்மா பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துருவோமா? இல்லை, அடுத்த வாரமாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பார்க்க வைக்கணும். இல்லை, அடுத்த வருஷம் நியூ இயரில் வந்து என்ன சொல்லுவோம்? பார்க்க வைக்கணும். பார்க்க முடியாது, வச்சுக்கினே இல்லை. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் பார்க்க வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நாவை அடக்கி கொண்டு நம்மை பூரண புருஷர்களாய் திருச்சபைக்கு முன்பதாக, குடும்பத்திற்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக முதலாவது நாம் நிறுத்த அப்போ எப்படி நம்ம நாக்கை அடக்க முடியும்? அதுதான் பிற்பாடு சொல்லிட்டு வர்றாரு. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனாக இருப்பான். யார் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாக இருப்பான்? இந்த பூரண புருஷன். இந்த பூரண புருஷன் நாக்கை அடக்கிறவன் முழுமையான மனிதனாக இருப்பான். அவன் செயலிலும் சிந்தையிலும் அவன் பேச்சிலும் முழுமையான மனிதனாக இருப்பான். அவனை நம்ம என்ன சொல்ல முடியாது? அரைகுறை மனுஷன்னு சொல்ல முடியாது. அவனை வேகாதவன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? வெந்தும் வேகாமல் இருக்கிறோம். ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணான்? தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். யார்? இஷ்டத்துக்கு பேசுகிறவன் இல்லை. எதை பேச வேண்டுமோ அதை பேசி, எதை பேசக்கூடாதோ அதை பேசாமல் தன் வாயை அடக்கி கொள்ளுகிறவன். மூன்றாவது பாருங்கள், இப்போ கடிவாளத்தினால அவன் அடக்கிறான். இதுக்கு இந்த நாவை அடக்குகிறதுக்கு உதாரணம் யாக்கோபு சொல்கிறார். பாருங்கள், குதிரைகள் வாசிங்க. ரெண்டு உதாரணங்களை நாவு அடக்கிறதுக்கு யாக்கோபு விசுவாசிகளுக்கு சொல்கிறார். முதல் உதாரணம் கடிவாளம். கடிவாளம்னா என்ன? இல்லை, இது இல்லை கடிவாளம். இது வாயில் கட்டுறது தான் கடிவாளம். சரிங்களா? இப்போது ஏன் இந்த குதிரைக்கு வாயில் கடிவாளம் கட்டுறாங்க? குதிரை என்ன பண்ணோம்? வேகமாக ஓடும். இந்த வாயில் கடிவாளம் கட்டலைன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை இப்போ இருக்கிற குதிரைலாம் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த குதிரைலாம் கொஞ்சம் பரிணாமம் அடைஞ்சிச்சு. இந்த வாயில் கட்டலைன்னா என்ன ஆகும்? சைடில் பார்க்குறதெல்லாம் வாயில் கட்டுவாங்க, கண்ணிலையும் கடிவாளம் போட்டுருவாங்க. சைடில் பார்க்குறதெல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது இலக்கு என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. கடிவாளம் இல்லைன்னா பார்க்குற இடத்துக்குலாம் அது ஓடிடும். எங்கே ஒரு டெஸ்டினி வச்சுருக்காங்களோ அதுக்கு போகாது. இப்போ உதாரணத்துக்கு சென்ட்ரலுக்கு போகணுன்னு நம்ம விரும்பினா மதுரை வாயிலே அது நின்றோம். ஏன்னா பக்கத்தில் ரெண்டு பக்கமும் வாழைப்பழம் பார்க்கும், எதெல்லாம் பார்த்துட்டு அதை சாப்பிட ஓடிடும் குதிரை. அந்த மாதிரிங்க நம்ம நாவை அடக்க நாம் கடிவாளம் போட வேண்டும். நாங்கள் மாடு வளர்த்துருக்குறோம் சின்ன வயசில். அந்த மாடு வந்து இல்லை இந்த இதுவெல்லாம் தவிடெல்லாம் போய் சீக்கிரத்தில் சாப்பிட்றோம். முக்கியமாக குட்டி மாடு அது அடிக்கடி போய் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சாப்பிட்டு அதுக்கு பேதி ஆகும், அதுக்கு வயிற்றால் போயிடும், உடம்பு சரியாமல் போயிடும். ஆகவே அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அந்த கடிவாளம் போட்டுருவாங்க. அப்போ அது தேவையான நேரத்தில் அதை கழட்டி விட்டு
இப்போ என்னுடைய நாவுக்கு நான் கடிவாளம் போட வேண்டும். லிட்ரலாக கிடையாது. லிட்ரலாக என்ன, இப்போ 2 பேர் மாஸ்க் போட்டிருந்தாங்க. நம்ம கொரோனா டைமில் எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தோம். மாஸ்க் போட்டால் வார்த்தை வெளியே வராதா? அது இல்லை. அதை விட இன்னும் டைட்டாக போட்டுக்கலாமா? இல்லை. கடிவாளம் என்பது என் நாவை அடக்க வேண்டும். என் நாவுக்கு என்ன ஒரு கண்ட்ரோலை நான் என்ன பண்ணணும், எடுக்கணும். இல்லை, நான் யாருடைய பிள்ளை, நான் எப்படி பேச வேண்டும். 2வது உதாரணம் சுக்கான். சரிங்களா? இது இந்த கடிவாளம் என்பது குதிரை அளவு இருக்குமா? இந்த கடிவாளம் எப்படி எவ்வளோ இருக்கும்? சின்னது, வாய்க்கு போடுற மாதிரி சின்ன சைஸ். 2வது சுக்கான்ன்றது இந்த கப்பலை திருப்புற ஸ்டேரிங். சரிங்களா? ஆமாம், ஸ்டேரிங் தான் சுக்கான். இல்லை, அது நங்கூரம். அதான் நான் விளக்குறேன், நீங்கள் பாருங்கள், அது பின்னாடி விளங்கும். நானே அப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கினேன். நங்கூரம் வேறு, சுக்கான்ன்றது வீல். சரிங்களா? அப்போ அதை படிக்கிறோம், நம்ம படிங்க அந்த சுக்கானை பற்றி. இருந்தாலும் மிகவும் சுக்கானால் திருப்பப்படும். பார், நங்கூரம். ஆமாம், நங்கூரம் இதை செய்யாது, சுக்கானால் திருப்பப்படும். அப்போது எவ்வளோ பெரிய கப்பலாக நீங்கள் எடுத்தாலும் அது சுக்கான் அந்த கப்பலுக்கு ஏற்றபடி பெருசாகிடுமா? இல்லை. அது ஒரு சின்ன ரூமில், ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் குதிரைக்கும் போடுகிற கடிவாளமும் மிகவும் சிறியது. இந்த சிறிய கடிவாளம், இந்த சிறிய சுக்கான் எப்படி ஒரு பெரிய விலங்கையும் ஒரு பெரிய கப்பலையும் கட்டுப்படுத்துகிறதோ, அந்த மாதிரி இந்த சிறிய நாவு என் உடலை கட்டுப்படுத்தும், என் சரீரத்தை கட்டுப்படுத்தும். போன வாரம் பாஸ்டர் அம்மா பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? கண்ணே விளக்காய் இருக்குது. பார்த்தீங்களா? யாருக்குமே ஞாபகம் இல்லை. இந்த கண் எனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி அது லிட்ரலாக கிடையாது, பிடுங்கி போட்டுருணுன்ற அதை சொல்ல விரும்பலை. அப்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணுக்கு நான் கலிங்கம் போட்டிருக்கிறேன், நான் பாவம் செய்யாதபடி, தவறானதை பார்க்காதபடி, தவறானதை நோக்காதபடி நான் என் கண்ணுக்கு கலிங்கம் போட்டிருக்கேன். அப்போது அதே மாதிரி என் நாவுக்கு நான் என்ன பண்ணோம்? கடிவாளம் போட வேண்டும். ஏனென்றால் என் நாவு, சிறிய அவயமாகிய நாவை நான் அடக்கி ஆளாவிட்டால் என் முழு சரீரத்தையும் அது என்ன பண்ணும்? சேதப்படுத்தும். சிறிய சுக்கானை கண்ட்ரோல் பண்ணலன்னா பெரிய கப்பல் எங்கே போய் முடியும்? பனிப்பாறையில் மோதி அது விழுந்து போகும். இந்த டைட்டானிக்கை கட்டின ஐயா கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதில்ல, யாரோ ஒருத்தர் எப்படியாவது தூங்கிறீங்க. இந்த டைட்டானிக் கட்டினவன் சொன்னானா, கடவுள் நினச்சா கூட இந்த டைட்டானிக் என்ன ஆகாது, மூழ்காதுன்னு நானா சொன்ன முதல் பயணத்திலேயே அந்த டைட்டானிக் என்ன ஆயிடுச்சு? மூழ்கி போச்சு. சரிங்களா? என் வாழ்க்கையில் என் நாவை நான் நடக்கவில்லை என்றால் என் வாழ்வு மூழ்கி போகும். நான் விசுவாசின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பிரயோஜனமோ இல்லை. நான் எப்படி பேசணும்னு முடிவு பண்ணோம். அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். அப்படியே அவயமாய் இருந்தும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. என்னங்க? அப்புறம் நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுட் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதுமா இருக்கு. யாக்கோபு ரொம்ப தெளிவாக பேசுகிறார். நாவை அடக்காதவன் நரக அக்னியினாலே கொளுத்தப்படுவான். நான் உங்களுக்கு விளங்கலையா? நம்ம எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம்? வயதின் முதியவர்களை, whoever it may be, வயதின் முதியவர்களாக இருக்கட்டும், வயதில் இளையவர்களாக இருக்கட்டும், போதகராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியர்மார்களாக இருக்கட்டும், என் நாவை நான் அடக்கவில்லை என்றால் என் நாவு நெருப்பை போன்றது. நெருப்பு எவ்வளோ இப்போ காடு இருக்குது. நீங்கள் இந்த இடத்துலலாம் நம்ம காட்டு தீயை பார்க்குறதில்ல. யாராவது பார்த்துருக்கீங்களா? காட்டு தீ பார்க்கணுன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்.
அது எப்படி போவீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. அங்கே தான் காட்டு தீலாம் ஃபேமஸ். அப்படியே ஒரு ஒரு பெரிய பகுதியை அழிச்சிடும். கலிஃபோர்னியா காட்டு தீலாம் ரொம்ப ஃபேமஸ். வருஷம் வருஷம் அந்த காட்டு தீ வரும். எவ்வளோ பெரிய நெருப்பு அந்த காட்டு தீக்கு தேவை? சின்ன ஸ்பார்க் போதுங்க. சின்ன ஸ்பார்க், அந்த நம்ம உரசுவோம் பாருங்கள், அதில் வர ஒரு சின்ன ஸ்பார்க் போதும். இந்த காட்டு அந்த இந்த காட்டு தீலாம் எப்படி ஏற்படுது உங்களுக்கு தெரியுமா? மரங்கள் உராயும் பொழுது வர சின்ன நெருப்பு துகள்னால. யாரும் போய் கொளுத்துறதில்ல. அந்த மாதிரி என் வாழ்வை அழிக்க, என் வாழ்வை மாத்திரமல்ல பிறருடைய வாழ்வையும் அழிக்க என் நாவு என்கிற சிறு அவையும் போதும். ரொம்ப பெருசாலாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் பேச்சு போதும். 7வது வசனம், சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க, அதான் பாஸ்டர் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. நாவை அடக்க பைபிள் சொல்கிறபடி, பைபிளுடைய வசனம் எது என் வாழ்க்கையில் நிறைவேறுது? எந்த வசனம்? யாக்கோபு 3:7 தான் என் பைபிள் படி நான் நடக்கிற ஒரே ஒரு வசனம். 3:8 நாவை அடக்க. அதாங்க பாஸ்டர் நான் அப்படியே பேசிடுறேன். அப்படியா? நாவை அடக்க உன்னாலே கூடாது என்பது உண்மை. ஆனால் யாராலே கூடும்? படைத்தவராலே கூடும். யாராலே கூடும்? கண்ணை படைத்தவர் காணாரோ? இப்போ நாவை படைத்தவர் அடக்க மாட்டாரோ? அடக்குவார். இப்போ ஏன் அடங்கலை? ஏன்னா படைத்தவருக்கு நம்ம ஆமேன், படைத்தவருக்கு நம்ம அடங்கலை. ஆகவே நமக்கு நம்ம நாக்கு அடங்கலை. என்னைக்கு படைத்தவருக்கு நீங்களும் நானும் அடங்குறோமோ அன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அடக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் வள்ளுவன் எழுதி வச்சான், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து. இந்த பாருங்க, ஏதோ இந்த வசனம் எவ்வளோ வள்ளுவன் ஒரு சிறந்த கிறிஸ்தவன்ட்டு ஒரு 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 தியரி இருக்குதுங்க. ஆமாம், ஒரு தியரி இருக்குது. நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் கூட நான் கூட்டின்னு வரேன். ஒரு ஆய்வாளர் இருக்கிறாரு அயனாவரத்தில், சரிங்களா? அப்போது இந்த எத்தனாவது வசனம் நம்ம படித்தோம்? 6வது வசனத்தில் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நான் அடக்கலைன்னா நரக அக்கினி தான் நமக்கு. அதான் வள்ளுவன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்கி நடக்கிறவர்கள், தங்கள் நாவை அடக்குகிறவர்கள் தங்களை அடக்கமாக இருப்பார்கள். அப்படி அடங்கி நடக்கிறவர்கள் அமரருள் உய்ப்பார்கள். அமரருள்னார் யார்? பரலோகத்துக்கு அவங்க போவாங்க. அடங்காமை நரகத்தில். இந்த ஆறிருள் அதுனா நரகம். அதான் 6வது வசனம். இந்த வசனத்தை வள்ளுவர் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, வள்ளுவர் படிச்சிருக்க, அவருக்கு முன்னாடியே இருந்துட்டார்ல. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவர் அறிந்து கொண்டு. என்ன அருமையான வசனங்க. அப்போ என் நாவு, நான் இந்த ஊரும் பிராணிகள்லாம் அடைக்கிறேன். ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த வல்லமையாக தான். என்ன, நீ பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்வாயாக. ஆதாமுக்கு அடங்காத ஒரு விலங்கு இல்லை, எல்லாத்தையும் அடக்கிட்டான். அவன் மனுஷன் உலகத்தில் மட்டும் இல்லை, அதாவது விண்வெளியும் ஆள, சந்திரனை கால் வைக்க அந்த அளவுக்கு சந்திரனை கூட அவனால் மிதிக்க முடிஞ்சிடுச்சு. ஆனால் தண்ணியில் இருக்கிற தன் நாவை என்ன பண்ண முடியல? அடக்க முடியல. அதனால தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் செய்ய முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும். ஒரு அம்மா ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு ஐயர்கிட்ட போனாங்க. அவர் 15வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார், ஒரு தேவ ஊழியர். அவர்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், கடவுள் எனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. என்ன தாளந்து தெரியுமா? நான் என் மனசில் நினச்சதெல்லாம் பேசிடுவேன். ஐ எம் வெரி ஃப்ராங்க். நான் எதையும் மறைத்து வைக்க மாட்டேன். நான் மிகவும் வெளிப்படையானவள். நேராக பேசுவேன், மூஞ்சிக்கு நேராக பேசுவேன். என்ன மாதிரி அவ்வளோ டைரெக்டாக யாரும் பேச முடியாது. அப்போ அந்த ஜான் வெஸ்லி ஐயா சொன்னார், அம்மா, உன் தாளந்த ஒரு பெரிய குழி வெட்டி அதில் புதைச்சா
கடவுள் அதில் ஒன்றும் வருத்தப்பட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நான் தாழ்ந்து என் மனசில் தோணுதே அது அப்படி ஒரு நல்ல கிரியை கிடையவே கிடையாது. மனசில் தோணுதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்களும் நானும் விசுவாசியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புறஜாதியாக இருந்துட்டு போகலாம். விசுவாசியாக இருக்கிறவன் கடவுள் உடைய பிள்ளையாகிய நான் பேசுகிற இந்த வார்த்தையினாலே என் கடவுள் மகிமைப்படுவாரா? என் கர்த்தர் மகிழ்வுறுவாரா? நான் பேசுகிற வார்த்தை என் சரீரத்தை சுத்தப்படுத்துமா? இல்லை என் சரீரத்தை அது கொளுத்தி போடுமா? இல்லை என் சரீரத்தை கரைப்படுத்துமா? நான் பேசுகிற வார்த்தை திருச்சபையில் ஐக்கியத்தை உண்டு பண்ணுமா? இல்லை பிளவை ஏற்படுத்துமா? பிளவை ஏற்படுத்தலை. வேதவசனம் சொல்லுதுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இன்றைக்கி திருச்சபையில் எந்த பாக்கியவானையும் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா திருச்சபையில் யாரும் சமாதானம் பண்ணுறதுக்கு இல்லை. பாஸ்டர் உங்களை பற்றி தான் பேசினார்னு நினைக்கிறேன் சிஸ்டர் பிரசங்கத்தில். இந்த அம்மாவை பற்றி இந்த ஐயாவை பற்றி பேசுறதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. சிஸ்டர் எனக்கு என்னவோ, பிரதர் எனக்கு என்னவோ பாஸ்டர் உங்களை பற்றி தான் இன்றைக்கி பேசினார். இப்போ என்ன ஆகும் அந்த அம்மாவுக்கு? எரியிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா சமாதானம். சிஸ்டர் இன்றைக்கி பேசின வார்த்தை நமக்கு வந்த வார்த்தை மாதிரியே இருந்தது. பிரதர் இன்றைக்கி பேசின வார்த்தை நமக்கு கடவுள் கொடுத்த மாதிரி. வாங்க நம்ம 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இது பேர் சமாதானமா? இல்லை சிஸ்டர் நீங்கள் மூப்பர்கிட்ட கொண்டு போங்க இந்த விஷயத்தை. பிரதர் மூப்பர்கிட்ட கொண்டு போங்க பிரதர், ஒரு வழி பார்த்துடலாம். அடுத்த மாதத்துக்குள்ளே அவர் இருப்பாரா இல்லையா பார்த்துலாம். அவர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வாழ்வு கடவுளுக்குள்ளே இருக்குமா இல்லையான்னு பார்த்துங்க. நல்லா விளங்குதா உங்களுக்கு? ஆகவே யார் எனக்கு என்ன சொன்னாலும் நான் என் நாவை அடக்க வேண்டும். என் நாவு என் வாழ்க்கையை கட்டும். நாவுக்கு 2 சக்தி இருக்குதுங்க. என் நாவு அழிக்கவும் செய்யும். அது பிற்பாடு நம்ம வாசிக்கிறோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷமாக இருக்கிறது. எப்படி இருக்குது? பொல்லாங்கானது. ஆமாம், அடங்காத பொல்லாங்கானது, அது சாவுக்கே ஏற்ற விஷம் உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, கோபத்துக்கு ஆயில் இல்லை. கவனிக்கிறீங்களா? கோபத்துக்கு ஆயில் கிடையாது. ஆயில்னால் உங்களுக்கு புரியுதா? என்ன ஆயில்? சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை. என்ன ஆயில்? லைஃப். அதான் லைஃப் ஸ்பேன் வந்து ஆங்கருக்கு கிடையாது. கோபம் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகளுக்கு ஆயுள் உண்டு. நான் வாலிபர்களுக்கு சொன்னேன், நான் கோபத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு லைஃப் இருக்குது, ஆனால் உங்கள் கோபத்துக்கு லைஃப் இல்லை. ஆகவே என்ன பண்ணுங்க, கோபம் வரும்பொழுது வார்த்தையை விடாதீங்க. இல்லை, கோபம் வரும்போது வார்த்தையை விடாது. அதுதான் பாஸ்டர் நான் யோசிச்சுன்னுக்கிறேன் எப்படி செய்யலான்னு. இல்லை, நீங்கள் முடிந்த அளவுக்கு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுங்க, கடந்து போயிடுங்க. ஆமாம், நிறைய ஐயாமாருங்க அதான் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கே போகிறதில்ல, டீ கடை அப்புறம் ரோடு அப்படிலாம் உட்காந்துட்டு கட்சியில் தூங்குறதுக்கு மட்டும் போகிறோம். பரவாயில்ல, அது அந்த 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 விஷயத்தை எல்லோரும் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்காக முற்றிலுமே எல்லாத்தையுமே தவிர்த்துருங்கன்றல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதுதான் நான் சொன்னேன். நான் இந்த உபவாசத்தை பற்றி நான் பேசுவேன். உபவாசத்தை பற்றி பேசும்பொழுது எது உபவாசம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நீங்கள் இப்போ நான் உபவாசமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் நினச்சிப்பீங்க வீட்டில் எல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு பாஸ்டர் வேணாம் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் உபவாசத்தோடு போகிறேன்னு வந்திருப்பான்னு. இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, அதனால் உபவாசமாக வந்துக்கிறேன். இது பேர் உபவாசம் இல்லை. எல்லாம் இருந்து சாப்பிடும். அப்போது கோபப்படக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கான சூழ்நிலையே இல்லாத இடத்துக்கு போய் இல்லை வாயை மூடிக்கின்னு, இல்லைன்னா வீட்லேயே கூட வாயை மூடிக்கின்னு இருக்கிறதுனால இப்போ என்ன, ஒரு பையன் வந்து சேர் மேலே நின்றுக்கினே இருந்தானா. அவங்க தாத்தா சொன்னாரா, டேய்
சார் மன்னிக்காது உட்காரு அப்படின்னாராம். நம்ம பிள்ளைங்க சொன்னால் கேட்காதுல்ல, எந்த பிள்ளைங்க கேட்டிருக்குது? நீ உட்கார முடியாது தாத்தாண்ணா, உட்கார்றா அப்படின்னாராம். அன்பாக சொல்லி பார்த்துக்கிறாரு. நம்ம அம்மாங்களாம் என்னதே சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு அன்பாக சொல்லுங்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அன்பாக சொல்லி பார்த்துக்கிறார். உட்காரல, கட்சியில் அடிச்சுட்டு உட்கார வச்சுட்டார். அவனை உட்கார வச்சோன்னே அந்த பையன் சிரிச்சானா. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன அவன் அடிச்ச பிறகு அவன் சிரிக்கிறானே அப்படின்னு. அவன் சொன்னானா, தாத்தா உன் கண்ணுக்கு முன்னாடி தான் நான் உட்காந்துங்கிறேன், ஆனால் என் மனசில் இன்னும் நான் நின்றுக்கிட்டு தாங்கிறேன் தாத்தான்னு. எப்படி இருக்குது பாருங்க. இல்லை இந்த மாதிரி வாழை மூடுக்குன்னு நான் கோவப்படாமல் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்புறதுக்கு நான் அந்த தாத்தா கிடையாது. வாழை மூடின்னு உள்ள மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருப்பீங்களே. அப்போ உபவாசம், அதாவது அமைதலாக இருப்பது என்பது வாயை மூடுவது அல்ல, அந்த சூழ்நிலையை தவிர்ப்பது அல்ல. இப்போ நான் முன்னாடி தவறுங்கன்னு தான் சொன்னேன், ஆனால் முற்றிலுமாகவே வீட்டு பக்கமே போகாமல் இருக்கிறது அல்ல. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேச வேண்டியவற்றை பேசணும். ஆமாம், அளந்து பேசணும். அதுதானே எனக்கு பிரச்சனை. எவ்வளோ அளவுன்னு எனக்கு தெரியலையே, அப்படில எவ்வளோ தூரம் அளக்கணும்னு. சரி ரைட், நம்ம முடிச்சிருவோம். 8வது வசனம் 9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. இப்போ இந்த ஒரு நாக்கு தான், இந்த நாக்கு என்ன பண்ணுது? படைத்தவரே துதிக்குது, ஆனால் படைப்புகளை சபிக்குது. நல்லா இந்த ரெக்டாங்கிளில் ஷேப் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெக்டாங்கிள் படைத்தவர், நான் படைப்பு, ட்ரையாங்கிள். ஓகே, கன்வே ஆயிடுச்சுல, அது போதும் இல்லை. ட்ரையாங்கிள் படைத்தவர், நான் படைக்கப்பட்ட இன்னொரு மனிதன். படைத்தவரை நான் படைக்கப்பட்ட மனிதனை திட்டுறதுனால நான் என்ன பண்ணுறேன்? படைத்தவரை திட்டுறேன். உங்களுக்கு பாடி ஷேமிங் இஸ் சின், அதாவது உருவக கேலி பாவம். உருவக கேலி பாவம். ஒருத்தரை ஈஸியாக நம்ம உருவக தான் நாக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க, தொடர்பு இல்லாமலாம் நான் போயிடல. இந்த நாக்கு ஒருத்தர் உருவத்தின் அடிப்படையில் கிண்டல் பண்ணுது. அவன் எவ்வளோ கருப்பாக இருக்கிறான் பார், அவன் மூஞ்சிப்பார், அவன் தலையப்பார், இல்லை உருவ கேலி பண்ணுறல. யார் இந்த உருவத்தை கொடுத்தது? யார் கொடுத்தது? ஆதி அவங்க 1:26 சொல்லுது, நாம் நமது சாயலின்படி மனுஷனை, தேங்க்யூ, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. யாருடைய சாயலில் மனுஷன் படைக்கப்பட்டான்? அவன் ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், அமெரிக்கனாக இருக்கட்டும், இந்தியனாக இருக்கட்டும், ரெட் இண்டியனாக இருக்கட்டும், வேறு யாருங்க, அவன் மங்கோலியனாக இருக்கட்டும், அவனை படைத்தவர் தேவன். ஸோ பி கேர்ஃபுல். மற்றவர்களை உருவகேலி செய்வதை விசுவாசி நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனால் அவனை அல்ல, அவளை அல்ல, அவனை படைத்த பூரண அழகுள்ளவரை அவன் நிந்திக்கிறான். அப்போது இந்த நாவு ஒரு மனுஷனை சபிக்குது, ஒரு மனுஷனை, ஒரு கடவுளை துதிக்குது. எப்படி என்னங்க, சாம்பார் வச்சுட்டு சாம்பார்லேருந்து ரசம் எடுக்கிற கதையாகுது. மேலே எடுத்தா ரசம், கீழே எடுத்தா சாம்பார். நம்ம வீட்டில் அந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல. அந்தமாரி சர்ச்சுக்கு வந்தால் ரசம், வீட்டுக்கு போனால் சர்ச்சுக்கு வந்தால் அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் உம்மை, அன்பு கூறுகிறோம் உம்மை. வீட்டுக்கு போனால் தூக்கி போட்டு மிதிக்கிறோம் உம்மை, கண்டபடி கெட்ட வார்த்தையில் பேசுகிறோம், அடிக்கிறோம். எப்படிங்க? அப்போ என்ன கிறிஸ்தவர்கள்? நம்ம என்ன கிறிஸ்தவர்கள்? போலி கிறிஸ்தவர்கள். அதனால தான் இயேசுசாமியை தூக்கி சிலுவையில் அடிச்சாங்க. இயேசுசாமியை தூக்கி சிலுவையில் அடிச்சாங்க சொல்லுங்கள். உடனே சொல்கிறாதீங்க எனது பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிச்சாங்க. அவர் கலகம் பண்ணார். அவர் ஒரு ரிஃபார்மர். அவர் கலகத்தை ஏற்படுத்தினார். அதுதான் அவர் மேலே குற்றச்சாட்டே. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இவன் ஜனங்கள் மத்தியில் கலகம் பண்ணினான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. என்ன கலகம் பண்ணார்?
பரிசேயர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறடா, சும்மா ஏமாத்திங்கிறீங்க எல்லாரையும் பாஸ்டர்னு சொல்லிக்கின்னு. அப்புறம் நாங்கள் தான் பரலோகத்தில் இறங்கின 1,24,000 பேர் வெண்மை உடை தரித்தவர்கள் சொல்லிக்கின்னு. வெளியே பார்த்தா புல்லா வெள்ளை, உள்ளே பார்த்தா புழு நொண்டின்னு கிடக்குதே. கல்லறில் அதானங்க, வெளியே கல்லறை நல்லா இருக்கும், உள்ள. அப்போ இங்கே ஒரு பேச்சு, இங்கே கடவுளை துதிச்சுட்டு அந்த அந்த நாவு பாரதியா தெருக்கு போன உடனே வண்டியாக பேசினா எப்படிங்க அது? பாரதியா தெருவு நான் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் பாரதியா தெருவுடைய நம்ம வீடு மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே. நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குதே. இருதயத்தில் இருக்குதுங்க. வேதம் சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு. என் இருதயத்தோடைய ஒரு பெரிய சாக்கடை ஒன்றும் இல்லை. என் இருதயத்தோடைய ஒரு பெரிய சாக்கடை இல்லை. இந்த சாக்கடையை நான் சரி செய்யணும். இதிலிருந்து வருகிற வார்த்தையை நான் அளந்து பேச வேண்டும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. விசுவாசியே, நீ துதிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு உன் சகோதரியை கெட்ட வார்த்தை பேசியோ, கெட்ட வார்த்தை கூட வேண்டாங்க. இல்லை, வேதம் கெட்ட வார்த்தை எப்படி பார்க்குது? வேதம் கெட்ட வார்த்தை எப்படி பார்க்குது? நமக்கு கெட்ட வார்த்தைன்னா அதுலேயே சிலது நம்ம லிஸ்ட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் கெட்ட வார்த்தைக்கு வராது. எப்படி நான்வெஜ்ஜில் முட்டை வராதுன்ற மாதிரி நிறைய பேர் நான்வெஜ்ஜில் முட்டையை நீக்கிட்டாங்க, மீனையும் நீக்கிட்டாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போனால் எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க, நான்வெஜ்ஜே நீக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வார்த்தைலாம் தப்பு இல்லை. வேதம் சொல்லுது, பேசுகிறதற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உங்களிடத்தில் உண்டானால் அதை பேசுங்கள். பக்தி விருத்தி உண்டாக்காத எந்த வார்த்தையும் பேசாத. பாவம், அது கெட்ட வார்த்தைக்கு சமம். கெட்ட வார்த்தைக்கு சமம் இல்லை, அது கெட்ட வார்த்தை. நான் பேசுகிற இப்போ 1 மணி நேரமாக பேசுகிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி இல்லை. நான் 1 மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசினேன், அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். உங்களில் ஒருத்தர் கூட அது பிரயோஜனமாக இல்லைன்னா நான் பேசினையாவும் கெட்ட வார்த்தை. இப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போது விசுவாசிகளாக நம்ம வீட்டில் உட்காந்து பேசும்பொழுதும் கூட நம்ம பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தைகளை பேசணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மிஷினரி கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். மிஷினரி கேலண்டர் போட்டால் பெருசு இல்லை, அந்த கேலண்டரில் இருக்கிறத யார் படிச்சிங்க? அந்த பேர் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. வில்லியம் கேரியா இப்போ மாற்றிட்டு இருக்கிறாங்க கேலண்டரை. ஜனவரியில் இல்லை, ஆமாம் இல்லைங்க, பேர் போட்டிருக்குது ராக்லாண்ட் ஐயர். கரெக்ட், ராக்லாண்ட் ஐயர். அவரை பற்றி படிச்சிங்களா? தயவு செஞ்சு போய் படிங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதை விட்டுட்டு அந்த வீட்டில் என்ன நடந்து தெரியுமா? அம்மாவும் பொண்ணும் பேசிக்கின்னு இருந்தா என்ன நடக்கும்? அந்த பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுமா? இதில் பிரச்சனை என்ன? சர்ச்சில் காலையில் சீக்கிரமாக வந்துட்டு, சீக்கிரமாக வரவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை. நம்ம என்ன பண்ணுறது? சீக்கிரமாக வந்துட்டு பேசு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. முடிச்சிடுறேன். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் திரும்ப சொல்ல, என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் கொடுக்குமா? அப்படியானால் அப்படியே நம்ம எப்படி பேசணும்னு எவ்வளோ உதாரணங்களை யாக்கோபு சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ உதாரணம் நமக்கு தேவை? ஒரு ஊற்றிலிருந்து 2 தண்ணி வருமா? கசப்பான மேலே அதான் அந்த சாம்பார் கதை சொன்னேன். மேலே கசப்பான தண்ணி இல்லை, கசப்பான தண்ணி வந்தால் அது கசப்பான ஊற்று. நம்ம சொன்னா பாருங்க, யார்? நகோமி தானுங்க. என்ன சொல்லாதீங்க, நகோமின்னு சொல்லாதீங்க. நகோமின்னா தித்திப்புன்னு அர்த்தம். என் வாழ்க்கை தித்திப்பாவே இல்லையே. நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது, நகோமி மாதிரி. நம்ம பேசுகிற பேச்சுனால நம்ம ஒன்றா பேர் ஸ்வீட்டாக வச்சுருக்கலாம், நம்ம இன்பம்னு பேர் வச்சுருக்கலாம். ஆனால் என்னம்மா ஸ்வீட்டின்னு பேர் வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை ஸ்வீட்டாக. அப்போது நம்ம நாவு கசப்பானதை, நம்ம நாவு பொல்லாங்கதை பேசிக்குதுன்னா நம்ம என்ன ஊற்றுன்னு அர்த்தம்? நம்ம கசப்பான ஊற்று. நான் விசுவாசி தான் பாஸ்டர், ஆனால் என் நாக்கு தான் சரியில்லை பாஸ்டர் அப்படின்னா, உன் நாக்கு சரியில்லைன்னா நீயே சரியில்லைன்னு அர்த்தம், நீ விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஒலிவ மரமும் அத்தி மரமும்
உதாரணம் கொடுக்குறாங்க. ஒலிவ மரத்தில் என்ன கனி வரும்? ஒலிவ பழம் வரும். அத்தி மரத்தில், அத்தி மரத்தை 2 மரமும் பார்க்க நல்லா படர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மரத்து, இப்போ ஒலிவ மரத்தை அத்தி மரம் மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு, அத்தி மரம் மாதிரி ட்ரிம் பண்ணிடுறோன்னு வச்சுங்களேன், அச்சு அசல் அத்தி மரமாக மாற்றிடும் ஒலிவ மரத்தை. இப்போ என்ன கனி கொடுக்கும்? அவ்வளோதான். அதுமாரிங்க நமக்கு விசுவாசின்னு பேர் வச்சுக்கின்னு, கிறிஸ்தவன்னு பேர் வச்சுக்கின்னு, ஊழியர்னு பேர் வச்சுக்கின்னு நம்ம நாக்கை மாற்றலைன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். தேர் இஸ் த மேட்டர் யுவர் ஆனர். அவ்வளோதான். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுங்க உங்களுக்கு. நான் அத்தி மரம், நான் ஒலிவ மரம், நான் வாழை மரம்னு பேர் வச்சுங்க. ஆனால் நீங்கள் அந்த மரத்துக்குரிய குணாதிசயத்தை நீங்கள் பெறலைன்னா அந்த மரத்துக்கான கனி தான் வரும். நான் விசுவாசின்னு சொன்னால் விசுவாசிக்கான கனி வர வேண்டும். ஆவிக்குரிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம். இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு என் நாவை நான் நடக்க வேண்டும். கர்த்தாவே, என் நாவை உம்முடைய கருத்தில் கூப்பிடு. என் நாவை ஆளும், என் வார்த்தைகளை ஆளும். என் நாவு உம்மை துதிக்க மாத்திரமே செய்ய வேண்டும். என் நாவு தொடர்ந்தேர்ச்சியாக உம்மை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். உம்மை துதிக்கிற இந்த நாவு ஒருவரையும் சபிக்க துணியக்கூடாது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே